தீபாவளி அதுவுமே அந்த ஃபயர் கிராக்கர் நானும் எல்லாம் வெடிச்சு செவந்து வருவேன்னு சொல்லி எப்படி வெடிச்சு வந்திருக்கா பார்த்தீங்களா? உண்மையிலே இந்த பூக்கள் பார்க்கும்பொழுது ஃபயர் கிராக்கர்ன்ற பேருக்கு பொருத்தமா இருக்குங்க. அங்கங்க சும்மா செம்மையா சரவெடி மாரி சோப்பா சின்ன சின்ன பூவா இருக்குமா, பார்க்கவே அழகா இருக்கும். இது நல்லா பார்க்கறக்கு ஒரு தோரணம் மாரி இன்னமுமே கீழ வரும். நான் வந்து ப்ரூம் பண்ணி விட்ட பின்னாடி இப்படி வளர்ந்து வந்திருக்கு. இல்லைன்னா நல்லா தரைய தொடுற அளவுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் அது ஒடிஞ்சும் விழுந்துரும் சில சமயம். ஏன்னா நெறைய பூக்கள் இருக்கும்பொழுது வெயிட்டு தாங்காம அந்த கிளை அப்படியே ஒடிஞ்சிரும். அந்த மாரியும் நடக்கும். சமயத்தில வெளியில இருக்கனால பசங்களும் ஒடிச்சிட்டு போயிருவாங்க. இதுதான் எப்பயும் நடக்கிறது. ஆனா பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த வெளியில கொஞ்சம் நான் ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டேங்க. இந்த செடிய மட்டும் எனக்கு எடுக்க மனசே இல்ல. அதனால விட்டுட்டேன். இங்கன வெள்ளை இருக்கு இருந்தது. ரொம்ப உயரமா வந்துருச்சுங்களா, சரி அது எல்லா இடத்துலயும் கீழ அந்த பக்கத்திலேயே ட்ரைனேஜ் இருக்கனால அது வேர் போயிருச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும்னால எடுத்துட்டேன். இந்த செடி இப்ப தான் விதை விழுந்து முளைச்சு வருது. அப்புறம் பாருங்க இந்த இடத்துல ஃபுல்லாவே செங்கல் எல்லாமே கிளீன் பண்றப்ப எடுத்துட்டாங்க. சரி இருக்கட்டும் இப்போதைக்கு அப்படி சொல்லிட்டு, ஆனா அதில செடி வருதுங்க. இவள பார்த்தீங்களா, மழைக்கு நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்கா. குட்டி குட்டியா தான் பூப்பாங்க. இப்ப பாருங்க நல்லா புஸ்ஸான்னு வந்திருக்கா. பார்ப்பேன் இது வந்து அடுத்து வந்து மொட்டலா இருக்கே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்பேங்க.